இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதம் 1ஆவது தேதி வாக்குத்தத்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையில் நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே 6வது மாதத்தின் இந்த முதல் தேதியிலும் உடைய வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தையினால் எங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. உடைய பாதத்தில் எங்களை முற்றுமுடிய தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலையிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம், அதன் 20வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே இந்த ஜூன் மாதத்தின் இந்த 1வது நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருவதாக. He sent his word and healed them and delivered them from their destructions. சங்கீதம் 107 குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சகல சிறையிருப்புகளிலிருந்து அவர்களை திருப்பி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்த அந்த சங்கீதம் 14 கூட இந்த கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. 5 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பலவிதமான சவால்களை சந்தித்து இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாபிலோன் என்கிறதான அந்த மகா சிறையிருப்பு, அந்த கேப்டிவிட்டியிலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தவராக இருந்தார். அல்லேலூயா. நான் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நான் வாசிக்கலாம். 10-11 2 வார்த்தை வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நல்ல பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கேற்றவைகளே. ஹல்லேலூயா. சமாதான பிரபு இயேசு இந்த காலை வேளையிலே அப்படி சமாதானத்திற்கேற்றவளை உங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அப்படியாய் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி முடித்தவராக இருக்கிறார். பக்தன் யோபு சொல்லும் பொழுது அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை விசுவாசித்து வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் ஆதியிலே முன்குறித்து வைத்திருந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி அவர் உங்களை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. The Lord redemption of the nation from the captivity of Babylon. எல்லா பாபிலோன் சிறையிருப்பு, நாம் இருக்கிற இந்த தேசம் இன்றைக்கு ஒரு பாபிலோனை போல இருக்கிறது. இந்த பூமி பாபிலோனை போல இன்றைக்கு பாவம் நிறைந்து காணப்படுகிறது. யோபு பக்தன் 15:16 சொல்லும் பொழுது, ஆமீன், அநியாயத்தை தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிற பொல்லாத பாவம் நிறைந்த இந்த பாபிலோன் ஆகிய இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை விடுவித்து, ஆமீன், ஸ்தோத்திரம், அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 28 மற்றும் 30 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவது நாம் வாசிப்போம் 28வது வசனத்தை. 14:28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற எந்த சேனைகளாக இருக்கலாம், அது எகிப்தின் பார்வோன் சேனைகளாக இருக்கலாம், ஆமீன், பாபிலோனின் சேனைகளாக இருக்கலாம், அல்லது எந்த எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாய் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஆழியின் ஆழத்திலே அவர் அமிழ்த்து போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 30வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனால் தம்முடைய ஜனங்களையோ ஆண்டவர் அந்த சமுத்திரத்தின் நடுவிலேயே பாதையை உண்டாக்கி அதன் நடுவிலே தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி ஆண்டவர் தப்புவித்து அவர் ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே சொல்ல முடியும், எத்தனையோ செங்கடல்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், யோர்தான்களை கடந்து வந்திருக்கிறோம், எரிகோக்களை கடந்து வந்திருக்கிறோம், எல்லா தடைகளை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று தகர்த்தெறிந்து ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக ஜெய கிறிஸ்துவாக எங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாம் நடத்தி வந்தபடியினால் தான் உன்னை நான் அதிசயமாக நடத்தி வந்தேன் என்று மீகா 7:15 ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை நடத்தி வந்தபடியினால் தான் இந்த காலை வேளையிலே வந்து நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் நன்றியோடு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேல் நம்மை நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்க்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், டெலிவரன்ஸ் ஃப்ரம் அவர் டிஸ்ட்ரக்ஷன். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை அது உருவாக்கக்கூடியது, அது அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்க கூடியது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 1:1 நாம் பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 8:3 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் நாம் பிழைக்கிறோம். நாம் வாசிக்கலாம். உபாகமம் 8:3 நாம் வாசிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு
உணர்த்தும்படிக்கு. ஆமென். 40 வருடங்கள் ஆண்டவர் அந்த மன்னாவினால் அவர்களை வனாந்திரத்திலே போஷித்து நடத்தி வந்ததை அங்கே மோசேயின் மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை அந்த உபாகம் 8வது அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும். ஆமென். எனவேதான் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே அவர் உபவாசிக்க சென்ற பொழுது, பிசாசானவன் சோதிக்க வரும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி புசியும் என்று சொன்ன பொழுது இயேசு சாத்தானை பார்த்து சொன்னார். மத்தேயு 4:4 நான் வாசிக்கும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது என்று அந்த உபாகம் 8:3 ஆண்டவர் காண்பித்து அங்கே சாத்தானை ஆண்டவர் அடித்து துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலத்திலே நமக்கு ஒருவேளை நாட்களில் மெட்டீரியலி ஆமீன் பிசிக்கலி ஆமீன் பஞ்சங்கள் வரலாம். ஆஃப்டர் 4th உலகத்திலே நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. என்ன பஞ்சங்கள் வரப்போகிறதோ, எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரப்போகிறதோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு அதற்கு முன்பாகவே வந்திருக்கிற ஒரு பஞ்சம் என்று சொன்னால், வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. எனவேதான் சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகள் அதிகமாக இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இனி பிழைக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மகா பெரிய கொடிய காலங்களில் இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்ல போகிறோம். எனவே அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி, நம்மை வார்த்தையினால் அவருடைய வசனத்தினால் நம்மை ஆண்டவர் உருவாக்கி, நம்மை பலப்படுத்தி சபையிலே ஆண்டவர் நாட்டி ஆமென் கனி கொடுக்கும்படிக்காய் அநேகருக்கு கனி கொடுக்கிற யோசேப்புகளாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Deliverance from our destruction. ஆண்டவர் எல்லா அழிவுகளிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவருடைய சிறையிருப்புகளை திருப்பும் பொழுது ஆமீன் அவர்கள் திரும்பவும் ஆண்டவரை விட்டு அவர்கள் பாவத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களே அவர்கள் திரும்பும் பொழுது மறுபடியுமாய் ஆண்டவரை நோக்கி அவர்கள் உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு a genuine repentance ஓடு ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது, ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது மறுபடியும் அவர் அவர்களுக்கு இறங்குகிறார். அவர்களுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி, அவருடைய எல்லா பிணிகளையும் குணமாக்கி, அவருடைய எல்லா விதமான பாடுகளை நீக்கி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் தங்களுடைய ஆபத்தில் ஆண்டவரை மறுபடியும் கூப்பிட்டார்கள். 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனத்திலே தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த 19வது வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் தான் ஆண்டவர் அவர்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா மரண இருள்களிலிருந்தும், எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தார்பால்களை முறித்தார் என்று. ஆமென். அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரர் அவர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அல்லேலூயா.
நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைக்கிறார். இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். சோத்திர ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்து இன்னும் வராத ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் 1வது தேதியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. A genuine repentance. ஆண்டவரிடத்திலே உண்மையான ஒரு மனம் திரும்புதலை இந்த காலை வேளையில் நாம் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதியில் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக இந்த டிவைன் ஹீலிங், ஆமென், சோத்திர தெய்வீக சுகத்தை குறித்ததாக இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் அதிகமாக அறிகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் பொல்லாத கொள்ளை நோய்கள், இந்த கொரோனா பீரியடிலே இதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்திலே கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏனென்று சொன்னால் அந்த 2020 அவ்வளவு ஒரு கொடிய காலம். ஆண்டவர் அதை கடந்து இந்த 2024 நாம் நிற்கும்படிக்காய் அவருடைய கிருபையினால் நமக்கு ஆண்டவர் ஆமென் இறங்கினார். எனவே இதைவிட கொடிய கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அதற்கு மேலாக நமக்கு நின்று நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 உன் வலப்பக்கத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 நாம் பார்க்கும் பொழுது, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வருகிற ஆபத்துகள், பயங்கள், தங்களுக்கு வருகிற இடுக்கண்கள், தங்கள் பாவத்து நிமித்தமாய் வந்த போராட்டங்கள், சத்துருக்களினால் வருகிற ஆமென் பலவிதமான எதிர்ப்புகள், இவைகளின் நடுவிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண அக்கினிகள் சூழ்ந்து கொண்ட பொழுது ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினவர், நமக்கும் இறங்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் கண்டிஷன்ஸ். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை அவர் முதலாவது நமக்கு அவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கு நம்மேல் அவர் கோபம் வைக்கிறவர் அல்ல. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இவ்வளவு காலம் ஜனங்களுக்கு அவர் இரக்கம் செய்து கிருபையின் காலத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே முதலாவது தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்னும் நாம் பாவங்களோடு கூட தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக
ஆமேன், அவர்கள் தங்கள் பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு அவர் கிருபையினால் நம்மை ஆண்டவர் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 147 15 18 முதல் 19. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் வசனத்தை அனுப்பி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் குணமாக்குறவராய் இருக்கிறார். ஹீல் தேர் நேஷன். தம்முடைய ஜனங்கள் மேல் அவ்வளவு ஆண்டவர் கரிசனையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை அனுப்பி, ஆமென், ஸ்தோத்திரம், மிக முக்கியமாக 3 இடத்திலே அவர் அற்புதங்களை செய்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 5 முதல் 13 முடிய உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை ஆண்டவர் சொஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதில் 13வது வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த வார்த்தையை 100க்கு அதிபதி அவன் 100க்கு 100 விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் 100க்கு அதிபதி, செஞ்சுரியன். ஆனால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை அவன் 100க்கு 100 நம்பினபடியினால் தான், ஓ, நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரவான் அல்ல, ஆண்டவரே, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை, just only one word you say, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு திரும்பி பார்த்து தமக்கு பின்பாக வருகிற இஸ்ரவேலரை பார்த்து, உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அந்த ஆமேன் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் நமக்கு அற்புதத்தை செய்கிறது. மனிதன் விசுவாசித்தான். ஆண்டவர் அந்த வேலைக்காரனுக்கு அற்புதத்தை செய்தார். அந்த நாளிலேயே, அந்த சனப்பொழுதிலே ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார், அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். மட்டுமல்ல, மத்தேயு 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரீயினுடைய மகளை ஆண்டவர் இயேசு வசனத்தினால் குணமாக்குகிறார். 15வது அதிகாரம் 21 முதல் 28 முடிய உள்ள அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது 28வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, ஆமென், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. வாட் அவர் டிசையர், நம்முடைய இருதயத்திலே என்னென்ன வாஞ்சிக்கிறோமோ, விரும்புகிறோமோ, அதை அப்படியே தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், எரேமியா 23:23 சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வசனம் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் அண்ட சராசரங்களை அது கடந்து செல்லுகிறதாக இருக்கிறது. எனவே தான் நாம் இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுதே அநேகர் நம்முடைய வீடுகளிலே, மருத்துவமனைகளிலே, இந்த சுகமளிக்கின்ற ஜெப வேளைகளிலே அநேகர் சுஸ்தமாகிறதை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். எனவேதான் அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற சனம் பாக்கியம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சங்கீதம் 139 தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தூரத்திலிருந்து அவர் நம்முடைய நினைவுகளை அறிகிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறார். ஆமென். நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறோம் என்பதை ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். 1 சாமுவேல் 16:7 படி ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவேதான் அந்த கானானிய ஸ்திரீ அந்நிய ஸ்திரியா இருந்தாலும் அவளுடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நாங்கள் நாய் குட்டிகள் தான் என்று தன்னையே தாழ்த்துகிற தாழ்மை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய மகளை அந்த ரோகத்திலிருந்து, வியாதியிலிருந்து அற்புதமான விடுதலையை, சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கால வேளையிலே நாம் எதை விரும்புகிறோமோ, தேவனிடத்திலிருந்து எதை
ஆமேன் எதிர்பார்க்கிறோமோ அதை இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை அற்புதமாய் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46 முதல் 54 முடிய உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் அவன் சாவுக்கு ஏதுவாக அவன் ஆமேன் சாக போகிற தருணத்திலே அந்த நிலையிலே வந்து அந்த ராஜாவின் மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து அவன் சாவதற்கு முன்பாக நீ வர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். 4வது அதிகாரம் 50வது வசனம் யோவானிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் அவ்வளவு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது என்று யோவான் 6:63 நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனை கொடுக்கிறது, அது ஆவியை கொடுக்கிறது, அது மரித்தவனையும் உயிரோடு எழுப்புகிறது, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க பண்ணுகிறது ஆண்டவருடைய வசனம். அல்லேலூயா. எனவேதான் எஸ்ஐயா 66:2 சொல்லும் பொழுது, சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆமென். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே. எனவேதான் எரேமியா அவருடைய வசனம் கிடைத்தவுடன், அவருடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். அது என் எலும்புகளிலே பற்றி எரிகிற அக்கினியைப் போல எனக்குள் இருந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மனிதனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவாய் இன்றைக்கு நாம் பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படி பயப்படும் பொழுது இந்த நாளிலே கர்த்தர் அந்த வார்த்தையினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் நம்மேல் கொடுத்து நம்மை ஆண்டவர் ஆமென் இந்த நாள் அற்புதமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வருடத்தின் நடுவிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் கொஞ்சம் நினைத்து திரும்பி பார்க்க வேண்டும். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நமக்கு இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்தின்படியே எல்லா காலங்களும் எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்களால் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நெருக்கத்தின் காலத்திலே வந்திருக்கிறோம். தேசத்திலே ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. ஆமென். சபைக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. இந்த நேரத்திலே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தையே நாம் திரும்பி 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 பார்க்கிறவர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் முன்னதாகவே அவர் சபைக்கு தம்முடைய தாசன் மூலமாய் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சோதனை நேரம் வருகிறது, பலவீன நேரம் வருகிறது, அழிவின் நேரம் வருகிறது, ஆபத்தின் நேரம் சூழ்ந்து வருகிறது. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை ஆண்டவர் ஆமென் சோதனை காலத்திற்கு தப்பும்படி காக்கிறார்? அந்த பிலதெல்பியா பிரதரன் சர்ச் அவர்கள் வசனத்தை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யார் மேல் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சொன்னால் அந்த வசனத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3:8 வெளிப்படுத்தின விசேஷம், அவர்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் அவர்கள் ஆமென் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். லிட்டில் பவர், கொஞ்ச பலன் தான் அவர்களுக்குள்ளாக இருந்தது. நமக்கு ஆமென் கொஞ்ச பலன் இருக்கலாம். கிடியோன் சொன்னதை போல எங்கள் குடும்பம் நானும் மிகவும் பலவீனம் உள்ளவர்கள், எங்களுக்கு கொஞ்ச பலன் தான் இருக்கிறது. ஆனால் இந்த காலையில கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்ன கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஓ கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர்
நான் அல்லவா. ஓ, என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால், இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறவர் சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கிறதோ, வாசல் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அதையெல்லாம் இந்த கால வேளையிலே கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் நமக்காக வானத்தை திறந்தவர், பரலோகத்தை திறந்தவர். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து, நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து, நமக்காக ஆமேன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகின்ற அந்த ஆமேன் வாசலை, பாதையை திறந்தவர். அதோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. So don't fear not, பயப்படாதிருங்கள். இந்த காலையிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடுவோமாக. ஹல்லேலூயா. Because you have kept my command to preserve, I also will keep you from the hour of trial. Hallelujah. Praise the Lord. Which shall come upon the world to test those who dwell on the earth. ஆமென். உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலம் வருகிறது. அதற்கு முன்பாக ஆமேன் அதனுடைய காலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இனி இதைவிட வரப்போகிறது. அப்படிப்பட்ட சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், உன்னை பாதுகாப்பேன். I preserve you because of your faith. Hallelujah. நம்முடைய விசுவாசம் அப்படி ஆண்டவர் மேல் இந்த நாளிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வருடத்தின் நடுவிலே ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பித்து, வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பித்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 46:3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நீங்க இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். ஆமென். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்திலே, இந்த முதலாவது தேதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கின தேவன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படியே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 71:18 ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிப்பு 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெபங்களை கேட்கிறவர். ஆண்டவர் ஆமென் முதிர் வயது வரைக்கும் நரைமயிர் உள்ளவனாக வரைக்கும் அவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இப்படி அவர் நம்மை ஆமீன் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர் அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது குறிப்பில் நாம் பார்க்கும் பொழுது தானியேலை ஆண்டவர் எப்படி விடுவித்தார் என்று சொன்னால், தானியேல் 6:27 நாம் பார்க்கும் பொழுது தானியேல் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய அந்த பரம திட்டமும் அவருடைய இடைவிடாத ஜெபமும், தானியேலுடைய இடைவிடாத ஜெபமும் அவரை எல்லா அழிவிலிருந்தும், அவருக்கு எதிரான எல்லா சத்துருக்களினுடைய தந்திரங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் தானியேலுக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கான்ஸ்டன்ட் பிரேயர். ஆமென். ஃபெலோஷிப் வித்
God also spiritual friends. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக ஆமென் நாம் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய பரம திட்டங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். அல்லேலூயா. இரண்டாவதாக தாவீதை குறித்து கர்த்தர் முழு இஸ்ரவேல் சமஸ்தானத்திற்கும் தாவீதை ஆண்டவர் மையமாக வைத்து ஆண்டவர் தாவீதின் மூலமாக ஒரு பெரிய ரெடம்ஷன் விடுதலையை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படிக்காக தாவீதை ஆண்டவர் எடுத்தார் கையிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது 1 சாமுவேல் 17:37 32 முதல் 37 முடிய உள்ள வசனங்களிலே மற்றும் 45 முதல் 47 முடிய உள்ள வசனங்களிலே தேவனை நிந்தித்த, இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடித்த, பயப்படுத்தின அந்த ராட்சச மனுஷனாகிய கோலியாத்தை வீழ்த்தும்படிக்காய் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால், கர்த்தரை துதிக்கிற இடைவிடாத துதியினால் தாவீது கோலியாத்தை, அந்த பெலிஸ்தியர்களை அவன் மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், அதில் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவிப்பார், ஆமென், தப்புவித்தார் என்று அவரையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி பவுலை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்களை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் பவுலை கொண்டு பயன்படுத்த காரணம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் மேல் அவர் அப்படியே முழு நம்பிக்கையாய் இருந்தார். அல்லேலூயா. மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எல்லா கண்டங்களுக்கும் கொண்டு சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது, தப்பி பிழைப்போம் என்ற முழு நம்பிக்கையற்ற நிலைமையிலும் கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். பவுல் மூலமாக 276 பேர் அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்காய், பாதுகாக்கும்படிக்காய், தப்பும்படிக்காய் பெரிய அளவிலிருந்து கர்த்தர் ஆமேன் அவர்களை பாதுகாத்தார் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் வைத்த அந்த விசுவாச நம்பிக்கையும் ஆண்டவருக்காக அவர் ஓடோடி செய்த அந்த சுவிசேஷ ஊழியங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி எல்லா அழிவுகளிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாவர் எழுந்திருப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 1:10 நாம் பார்க்கிறோம், இனி வரும் கோப ஆக்கினைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். கலாத்தியர் 1:4 நாம் பார்க்கும் பொழுது, ஆமென், இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து தம்முடைய பரம ராஜ்யத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? பிரைஸ். எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த மாதத்தில் நாம் பலனடையும்படிக்காக, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்காக, வருடங்களின் நடுவில் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி நம்மை மறுபடியுமாய் தூக்கி எடுத்து இந்த மாதத்தில் ஓடும்படிக்கான புதிய பலனை கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுத்தார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆமென். எல்லா சோதனையிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.